2020 தேர்தலில் நாங்கள் இளைய தளபதி விஜய் தான் போட்டு போடுவேன். ஆட்சி வந்து புதுசாக வரணும். புதுசாக ஆட்சி வந்து மாற்றங்கள் நல்லாயிருக்கும். புதுசாக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். குறிப்பாக 2 பிரச்சனை. ஃபஸ்ட்டு இப்போது பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மது தான். எனக்கு தெரிஞ்ச மது தான் சொல்லணும் நான். மதுவை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். ஃபுல்லாக மது ஒழிச்சா நல்லாயிருக்கும் நாடு. ஒழிச்சிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் மது ஒழிச்சா தான் உண்மையிலே நாடு நல்லாயிருக்கும். சிலருக்கு அதுக்கு ஆப்போசிட் நிறையா இருக்காங்க. அது மது பிரியர்களுக்கு அவங்களோட விருப்பம் அது. ஆனால் மதுவை ஒழிச்சா லேடிஸுங்களாம் எல்லாமே நல்லா இருப்பாங்க. விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். இவங்க எல்லாம் நல்லாவே இல்லையே. எல்லாரும் அவங்க கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, மக்கள் ஏழை ஆகிட்டாங்க. இவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், மாற்றம் தெரியும். எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்குது. ரோடுலேருந்து பள்ளிக்கூடத்துலேருந்து எதுவுமே மாறலையேங்க. என்ன மாறி இருக்குது சொல்லுங்கள். அப்படியே நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஒன்றும் மாறலை. என்ன மாறி இருக்குது சொல்லுங்கள். நடந்து போகிறவங்க நிறைய பேர் கீழே விழுந்து அடிபடுறாங்க. அந்த காவா இது பண்ணியிருக்கிறதுனால. படித்தவங்க வந்து ஆட்சிக்கு வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். விஜய் மாதிரி தலைமையில் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, தளபதி தான். இவ்வளோ நாள் பார்த்துருக்கோம் அவங்க கட்சி எப்படி நடத்தியிருக்காங்கன்னு. புதுசாக நிறையா ஸ்கீம்ஸ் கொண்டு வர நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் பண்ண ஆட்சியில் வந்துட்டு பெருசாக எதுவும் நடந்ததுன்னு தெரில. இப்போ எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் வந்துட்டு நிறையா திட்டங்கள் இருக்குன்ற மாதிரி காட்டிக்கிறாங்க. பட் ஆனால் அது நல்லபடியாக செயல்படுதான்னு கேட்டால் அது 50-50 சான்ஸ் தான். இப்போ இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்கிட்டையும் கேட்டிங்கன்னா தளபதி தான் சொல்லுவாங்க. விஜய் தான் போடலான்னுக்கிறேன். ஏதாவது புதுசாக ஒரு ஆள் வர மாதிரி இருக்குல்ல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ பேர் இருந்தாலும் யாரும் எதுவும் செய்ய மாட்டுறாங்களே, அதுதானே விஷயம். செஞ்சால் தான் அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, யாராக இருந்தாலும் ஓட்டு போட்டால் செய்ய போகிறாங்க. விஜய்க்கு போடலாம், எப்படி இது செய்ய பார்க்கலாம் அப்படின்னு தான். ரோடு பிரச்சனை வரும், அப்புறம் தண்ணி பிரச்சனை, இதுதான், வேறு எதுவும் கிடையாது. இந்தமாரினா அதான் பிரிட்ஜு கட்டுறதுனால ரோடு ரொம்ப இதுவாகுது. ரோடு போக்குவரத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. போகவும் முடியல, வரவும் முடியல. ரொம்ப டிராஃபிக் வேறு. ரோடும் சின்னதாகிட்டாங்க.